அதனால் நீங்கள் எங்களுடைய பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் திருவாசகத்துக்கு உரை சொல்லும் பொழுது, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, இதுக்கு உரை சொன்னாங்க. நிறைய பேராசிரியர் உரை சொல்லியிருக்கிறாங்க. இமைப்பொழுதும் என்பதற்கு என்ன பொருள் செய்தாங்க தெரியுங்களா? எப்போதும். இமைப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்னா எப்போதும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் உரை சொன்னான். கண் இமைக்கும் பொழுது கூட நம்மை விட்டு நீங்காதிருக்கின்ற இறைவன் பொருள் செய்திருக்கிறான். நீங்கள் வீட்டில் திருவாசக நூல் இருந்தால் உரை பார்த்துக்கொள்ளுங்க, இல்லை உரை தேடுனீங்கன்னா கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். இமைப்பொழுதும் என்பதற்கு பல பேராசிரியர்கள் உரை செய்யும் போது எப்போதும், கண் இமைக்கும் பொழுதும், மாத்திரை போது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கண் இமை இப்படி தொட்டு எடுக்கிறனேன்னா ஒரு மாத்திரை. இமை இப்படி கண்ணை அப்படி மேலிருந்து கீழே தொட்டு விடுபடுகிற நேரம் தான் ஒரு மாத்திரை. அந்த நொடி பொழுது கூட நீங்காமல் நிற்கிற இறைவன் என்பது பொருள். இதுதான் உண்மை, நான் அதை மறுக்கலை. ஆனால் இதுக்கு எங்கள் பேராசிரியர் எப்படி உரை செய்தார் தெரியுங்களா? இமைப்பொழுதும் என்றால் எப்போதும். சரி, அவருங்க ஒன்று தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் என்றால் என்ன? மற்றவங்களாம் ஒரு எப்போதும் என்றால் மாத்திரை போதும் நீங்காதவர்கள் உரை எழுதினாங்க. எங்கள் ஆசிரியர் சொன்னார், எப்போதும் என்றால் பிறவிக்கு வாராத கேவலத்திலும் பிறவிக்கு வந்த சகலத்திலும் முத்தியில் நிற்கக்கூடிய சுத்தத்திலும். கேவலம், சகலம், சுத்தம் மூன்று நிலையிலும் நீங்காதிருப்பவன் இறைவன் ஒருவனே என்பதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வான். நீங்கள் இந்த வரி விளங்கணும்னா அவத்தைனா என்ன, கேவலம்னா என்ன, சகலம்னா என்ன, சுத்தம்னு என்னன்னு சிவப்பிரகாசம் படிக்கும்போது இந்த வரி பொருள் உங்களுக்கு விளங்கும். இன்னைக்கு விளங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் சில பேருக்கு. அந்த மூன்றும் தெரிந்தவங்களுக்கு இமைப்பொழுதும் என்றால் கேவலம், சகலம், சுத்தம். பிறவிக்கு வாராத நிலை கேவலம், பிறவிக்கு வந்திருக்கிற இந்த நிலைக்கு பேர் சகலம், பிறவியிலிருந்து விடுபட்டு இறைவனோடு இருப்பது சுத்தம். இந்த மூன்று நிலையிலும் அவன் நம்ம கூடவே இருக்கிறான். நேற்றும் நம்ம கூட தான் இருந்தான், நமக்கு தெரியல. இப்போவும் நம்ம கூட தான் இருக்கிறான், தெரியல. நாளைக்கும் நாம் அவன் கூட இருப்போம், அப்பவும் தெரிய மாட்டான். என்ன எப்பதாங்க தெரிவார்? நூலெல்லாம் படிக்கும்போது தான் தெரிவார். அனுபவம் ஆகும்போது தெரிய மாட்டார். ஏன்? அனுபவம் தான் நிற்கும், அவன் தெரிய மாட்டான். அதுதாங்க அனுபவம். ரெண்டு பொருளோடு கலந்து ஒன்றாக வேண்டும், அதுதான் அனுபவம். ரெண்டு பொருளாக இருந்தால் தான் அனுபவம். இருப்பது ஒரு பொருள் தான் என்றால் அனுபவமே இல்லை. ரெண்டு ஒன்றாகும் போது அனுபவம். ரெண்டு ரெண்டா நின்று அனுபவம் இல்லை. ரெண்டும் ஒன்றே ஆகிவிட்டாலும் அனுபவம் இல்லை. ரெண்டு பொருள் கலந்து ஒன்றாய் நின்றால் தான் அனுபவம். தேனை அப்படி கையில் ஊற்றி அதை அப்படி நாக்கில் வச்சு அப்படின்னா தான் அந்த சுவை இருக்கும். ஏன்? தேன் வேறு, நான் வேறு. ஆனால் அந்த தேனும் நானும் கலந்து என்ன ஆகணும்? ஒன்று போல ஆயிரணும். ஆனால் ரெண்டும் வேற வேற தான். அதான் சுவை, அதுதான் அனுபவம் என்று சொல்லப்படும். அது மாதிரி தாங்க இறைவனிடத்திலும் இருக்கிற இன்பம் அப்படின்தான். இது இந்த இமைப்பொழுதும் என்பதற்காக அவன் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. வேற்று மதத்தில் எழுதியிருக்கிறாங்க, நான் உன்னை விட்டு நீங்குவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எங்கள் சாமி இருக்கிறார் அப்படி. நாம் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் என்கிற வாசகத்தை எழுதி வைக்காதனால தானே மற்றவங்க எழுதி வச்சுக்கிட்டு எங்ககிட்ட தான் அது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்குது அந்த வாசகம். நாம் மறந்துட்டோம் எழுதி வைக்காமல். அவங்க எழுதி வச்சுக்கிட்டு எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இப்படி ஒரு ஆழமான பொருளை அவங்க சொல்லுவாங்களா என்ன? இல்லை, நமக்கே உரியது, நம்மகிட்ட தான் இருக்கிறது. ஏன்னா அந்த தாயில் சிறந்த தயாவான தத்துவன் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்கி நிற்பவன் அல்ல. அழுக்கில் கிடந்த காலத்தும் நம்ம கூட தான் இருந்தான். இப்போ பிறவிக்கு உட்பட்டு இன்பத்துன்பத்து நுகர்கிற காலத்தும் நம்ம கூட தான் இருக்கிறான். நாளைக்கு நாம் அவன் கூட இருக்கும், இவ்வளோதான் வித்தியாசம். இங்கே அவன் நம்ம கூட இருக்கிறான், நாளைக்கு நாம் அவன் கூட இருக்கோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். யாரிடத்துல சி நிற்பது இப்போ, நாளைக்கு சி இடத்துல யார் நிற்கும்? மொத்தத்தில் எங்கே நின்னாலும் நாம் தெரிய மாட்டோம். இதுதான் நிலைமை. எனவே
இதுதான் நம்ம அனுபவத்தில் பார்க்கக்கூடியது. எனவே சென்று போய் அடைவதும் இல்லை, அல்லது வந்து அவன் நம்மோடு ஒன்றுவதும் இல்லை. பிறகு எப்படின்னு கேட்டால், ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்ற வெற்றி போல் கொள் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே